Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Tanisha. Happy birthday to you. Tanisha, happy birthday. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் 1 kg Black Forest கேக் நம்ம வீட்டிலேயே சூப்பராக டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன அளவுகளில் என்னென்ன மெஷர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு புரியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேக் வீடியோ போட சொல்லி கேட்டு இருந்தீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம். 250 ml கப்பில் 3/4 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப்பு கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். டார்க் கொக்கோ பவுடர் தான் எடுக்கணும், அப்போ தான் நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 3 தடவை சலிச்சு எடுத்துக்கலாம், அப்போ தான் கேக்கில் எந்த ஒரு க்ரம்ஸும் இல்லாமல் நல்லாயிருக்கும். 3 தடவை நல்லா சலித்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓடிஜியை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். பேக்கிங் மோட் வச்சுட்டு 180 டிகிரி வச்சுக்கலாம். 2 ராடுமே அப் அண்ட் டவுன் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓவன் இல்லைன்னா குக்கரை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேன் அதுக்குள்ளே ஒரு 40 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 4 எக் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ் கூட சேர்த்து பீட் பண்ணிக்கலாம், அதுவும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். நான் பொடி பண்ணாத சுகர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பவுட்ரு பண்ண சுகர்னால் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1/4 கப்பு வாசனை இல்லாத ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் 2 மினிட்ஸ் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மைதா கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா பேட்டர் வந்து ஓவர் மிக்ஸ் ஆகிடும், கேக்குக்கு வந்து ஹைட் கிடைக்காது. இப்போ சூப்பரான ஒரு ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். 1 கப்பு பாலில் 1 ஸ்பூன் வந்து காஃபி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்சரை நம்ம ஏற்கனவே பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மைதா கொக்கோ பவுடர் கலந்து வச்சுருந்த அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து 3 பார்ட்டாக வந்து போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டருக்கு நம்ம காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணும் போது கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டார்க் கலர் கொடுக்கும். கடையில் வாங்குகிற கேக்கு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிஜியன் 25 லிட்டர் ஓடிஜியில் தான் நம்ம கேக் பேக் பண்ண போகிறோம். இந்த ஓடிஜியில் கேக் பண்ண முடியுமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு இருந்தீங்க. 7 inch கேக் டீன். இப்போ கேக் டீனில் பட்டர் பேப்பர் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஆர் கீ எது வேணால் சுற்றி அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் வந்து இதில் ஊற்றிக்கலாம். 1 kg கேக்குக்கு 7 inch கேக் டீன் வந்து சரியாக இருக்கும். இப்போ எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்போவும் பேட்டர் கலக்கும் போது நீங்கள் ஓவர் மிக்ஸ் எப்போவும் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். ஓவன் இல்லைனா குக்கர் ஆர் கடாய் தோசைகள் எது வேணால் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 40 மினிட்ஸ் வந்து இந்த கேக் டீன் வச்சு பேக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் ஓடிஜியில் தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, 180 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். மேலே கீழே 2 ராடையும் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் மோடில் வச்சுக்கலாம். இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் எப்படி பேக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கத்தி வச்சு விட்டு பார்த்தா எதுவுமே ஒட்டி இருக்கக்கூடாது, அப்போ கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கேக் பேக் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கேக்குக்கு க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வைப்பிங் க்ரீம் 1/4 கப்பு எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் வாங்கின வைப்பிங் க்ரீமில் சுகர் இல்லைன்னா சுகர் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாங்கினது வந்து ஸ்வீட்னஸ் இருந்துச்சு, அதனால் ஒரு 3 மினிட்ஸ் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளஃபியாக இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரிஜினல் செரிஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். கடையில் வாங்குறக்கூடிய கேக் மாதிரி இருக்கணும்ல, அப்போ நம்ம இந்த செரிஸ் தான் யூஸ் பண்ணணும். கேக் பேக் பண்ணதை 3 பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வாங்கின செரிஸ்லேயே வந்து சுகர் சிரப் இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரை கப் சுகர் எடுத்து 1 கப் தண்ணி ஊற்றி சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லேயரில் வந்து சுகர் சிரப் வந்து நல்லா வெட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக கேக் பண்ணுறத விட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெட் பண்ணிக்கணும், அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்குன்னு ஓவராக வெட் பண்ணக்கூடாது, இல்லைனா சுகர் சிரப் வலிஞ்சு ஓடும். அந்தளவுக்கு வெட் பண்ணாமல் லிமிட்டாக வெட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பைப்பிங் பேக் எடுத்து நம்ம செஞ்சு வச்ச வைப்பிங் க்ரீமை வந்து இதில் அப்ளை பண்ணிவிட்டு சுற்றி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட் வந்து நல்லா கிரேட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த வைப்பிங் க்ரீம் வந்து ஃபுல்லாக ஐசிங் பண்ணிக்கலாம். நல்லா லெவலாக வர அளவுக்கு நல்லா ஐசிங் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே குட்டி குட்டியாக செரிஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டார்க் சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே 2வது லேயர் வச்சுட்டு சுகர் சிரப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஓவராக ஸ்ப்ரெட் பண்ணால் திகட்டுற மாதிரி இருக்கும், அதனால் கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ண அதே ப்ரொசீஜர் தான் திரும்பவும் மேலே ஐசிங் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐசிங் பண்ணும்போது மேலே கீழேயும் இல்லாமல் கரெக்டாக ஒரே லெவல் வர மாதிரி நல்லா கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். கரெக்டாக ஈவனாக இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஐசிங் பண்ணிக்கலாம். இப்போ செரிஸ் வந்து மேலே கட் பண்ணி வச்சதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட் தான் வந்து இதுக்கு போடணும், அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3rd லேயர் அதையும் மேலே வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பைப்பிங் பேக்கில் வைப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ சுற்றி சைடில் ஃபுல்லாக ஐசிங் பண்ணிக்கலாம். மேலேயும் ஃபுல்லாக ஐசிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி நல்லா லெவலாக வர அளவுக்கு நல்லா ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். வைப்பிங் க்ரீம் மேலேயும் வச்சு நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரீம் வச்சு ஃபுல்லாக க்ரம் கோட்டிங் பண்ணிக்கலாம். இந்த க்ரம் கோட்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம், அப்போ தான் க்ரீம் எதுவும் வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி க்ரம் கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். செகண்ட் லேயர் வந்து திரும்பவும் க்ரம் கோட்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்டு வச்சு சைட் லெவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்டு வந்து எல்லா ஷாப்லேயும் கேக் ஷாப்பில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஏடிஎம் கார்டு இருந்தாலும் நம்ம அதை வச்சு சைடில் இந்த மாதிரி லெவல் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பண்ண போகிறது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, அதனால் ஓரளவுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணால் பரவாயில்ல. சைடில் க்ரம்ஸ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. நம்ம சைடில் வந்து சாக்லேட் கேக் வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். டார்க் சாக்லேட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி சைடில் போட்டுக்கலாம். இப்போ சைடில் ஃபுல்லாக சாக்லேட் டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேலே டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ பைப்பிங் பேக்கில் சின்னதாக மேலே வந்து ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். இது நம்மளோட இஷ்டம்தான், நம்ம என்ன டிசைன் வேணுமோ போட்டுக்கலாம். நம்ம மேலே வந்து நம்ம செரிஸ் தான் வைக்க போகிறோம். நீங்கள் கேக் செய்கிறதுக்கு இப்போ தான் பிகினர்ஸ்னால் இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி அளவுக்குள்ள நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக இந்த மாதிரி வரும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற செரிஸ் தான் நான் வைக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேக் வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். நம்ம கடையில் வாங்கின பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக இருந்தது.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம இனிமேல் கடையில் போய் கேக் வாங்க வேணாம், வீட்டிலே நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வா கேக் வெட்டுங்க, கேக் வெட்டுங்க. பண்ண கை பிடிச்சி நைட்டு கேக் வெட்டு வா. நல்லா இருக்கு. இந்த கேக் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணது. எடுத்து பாப்பா கூட்டு. இதை நல்லா கட் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு. வாங்கிக்கோ. வாவ், நல்லா இருக்கா தனிஷோ? அப்பா செஞ்ச கேக் நல்லா இருக்கா? சரிடா. இது பாப்பா வாயில வச்சு. அண்ணா கூட்டு. அண்ணா கேக் விட்டு. அண்ணா கேக் விட்டு. இது எடுத்து ஊட்டா ஊட்டு. இது பீஸ் எடுத்து கேக் அண்ணா கூடு. அண்ணா கா விட்டு. அண்ணா கா கூடு. வாவ்! ஏய், அம்மாக்கு கூடு. அம்மாக்கு இது எடுத்து கூடு. அம்மா கா கூடு. அப்பா thank you. அப்பா கூடு. அப்பாக்கு மட்டும் குத்தி. அம்மாடி. Thank you. நீ 100 நல்லா இருக்குன்னு சொல்ல பொண்ணு. அம்மா லைட்டா. ஓ.